இது வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியே கேட்டாங்க, ஊரில் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தியம்மா, வீடியோவே ஒன்றும் காணா, திருவிழா வீடியோவே சொல்லி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள், இப்போ போடுற டைம் கிடச்சிது. பூத்தொட்டு வீட்டில் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். நானே பையனு கிளம்பி இதை போகிறோங்க அங்கே. அப்புறம் இதுதான் அந்த இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அம்மா இந்த ஊரில் உருவானதுனால அத்திட்டு மாரியம்மா இங்கேருந்து உருவானதால இந்த பூத்தொட்டு வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போவாங்க. நைட்டு ஆயிரும் 10, 11, வீட்டுக்கு வர எப்படியும் 2, 3 மணி ஆயிரும் காலையில். இதெல்லாம் அந்த அம்மாக்கா அலங்காரத்துக்காக. இது வந்து ஒரு சாவடியில் இது இருக்குது. இது வந்து ஏற்ற மாதிரி இருக்க சாவடி. இதுதான் அந்த அம்மா உருவான இடம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தட்டு, பூத்தட்டு பாருங்கள். இந்த சாமி, இந்த சாமி ரொம்ப வந்து பவர்ஃபுல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நிறைய வாரி கொடுத்துருக்கு இந்த சாமி, அப்படி தான் சொல்லணும். ரொம்ப பவர்ஃபுல் சாமி. எல்லா சாமியும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த சாவடியில் பாருங்கள் இவ்வளோ தட்டு, பூத்தட்டு. இதோட வைபே வந்து வேறு லெவலில் இருக்கும். இது பாருங்கள், இங்கேருந்து வந்து புறப்பட்டுருச்சு. எங்கள் ஊர் இந்த தொத்திரம்பட்டியிலேருந்து அத்தியூட்டிக்கு வரைக்கும் போகும் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறமா வந்து கொடி ஏற்றுவாங்க. இங்கேருந்து பூத்தட்டு பாருங்கள் கிளம்பிச்சு பாருங்கள். என்னால் 2 பையனை வச்சுட்டு வந்து நடக்க முடியாதனால நான் வந்து அந்த டிராக்டரில் போவேன் எப்போவுமே. போன வருஷமும் டிராக்டர் தான் போனேன், இந்த வருஷமும் டிராக்டரில் தான் போவேன். ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா இது எங்கள் ஹஸ்பண்ட் பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னென்னே தெரியாது. இந்த மாதிரி திருவிழா அவங்க ஊர் அப்படி வந்தாலே அவருக்கு ஒரு தனி வைப் வரும். அது எங்கேருந்து வருமோ தெரியாது. அது என் கூட இருக்கும்போது மட்டும் அந்த வைப் வந்து இருக்காதுங்க. இதுவே அவங்க ஊர், அவங்க மக்கள் அந்த மாதிரி பார்த்தா அந்த வைப் வந்துடும். அது என்ன வைப்னு எனக்கு தெரியல. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து நடந்து வர சொன்னார். சரிப்பா நீ நடந்து வா அப்படி சொல்லிட்டேன். சரி நானே என் பசங்களை மட்டும் டிராக்டரில் போகணுங்க. இதெல்லாம் வந்து இங்கேருந்து பூத்தொட்டி வந்து கொண்டு போவாங்க. ஏறுங்க. என் பசங்க நான் நினச்சேன் மணி 10, 11 ஆகிடுச்சு, இதுக்கு தூங்கிடுவானுங்க அப்படின்னு வச்சேன். பார்த்தா அதுங்களும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வந்துச்சுங்க. பாருங்க இப்போ வந்து பூத்தொட்டி எடுத்துகிட்டு போகுது. செம்ம டான்ஸு இது அது என்ஜாய்மெண்ட்டோடு போங்க. அந்த வைபே வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் டிராக்டரில் போகிறதுனால ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். அது இறங்கி எடுத்தால் சூப்பராக இருக்கும். மதுரை தாங்க. பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் ஆடுவாங்க. நம்மளுக்கே வந்துடும் அந்த வைப்பு. அதில் போனாலே அது என்ன வைப்னே தெரியாது. இட் வில் கம். இங்கே இருக்கா அந்த டிராக்டரில் சின்ன பசங்களாம் டிராக்டரில் உட்காந்துட்டாங்க. அவங்க பார்க்க அவங்க பெரியவங்க யாராவது இருப்பாங்க. என் பசங்க பார்க்க நான் உட்காந்துக்கிட்டேன். இங்கே இருங்க டிராக்டர், அந்த டிராக்டரில் பாருங்கள் கொஞ்சம் பேர் வராங்க. இந்த டிராக்டர் ஃபுல்லாக சின்ன பசங்க ப்ளஸ் நாங்கள் கொஞ்சம் பெரியவங்க உட்காந்துட்டு இருந்தோம். இந்த பசங்களை பார்த்துக்க. இங்கே வருங்க எப்படி டான்ஸு வைப்பு. இந்த டேக்காக வந்து அந்த இயர் ஃபுல்லாக வந்து காத்துட்ருப்பாங்கங்க. ஹாப்பியாக இருக்கும். எந்தெந்த ஊர்லேருந்தோ வருவாங்க. அந்த ஊரில் ஆக்சுவலி ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. இந்த திருவிழா மட்டும் எப்படி இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. நாங்களே அதுக்கு தானே போனோம், இந்த திருவிழாக்காக தானே போனோம். இங்கே இருங்க என் தங்கச்சிலாம் ஆடான்னு சொன்ன பார்த்தீங்க எப்படி ஆடுது பாருங்க. இங்கே இருங்க சின்ன பசங்க அந்த ட்ராக்டரில் என் பையன்லேருந்து எல்லாம் ஆடிச்சுங்க.
இதை போய் அத்தை இங்கே பாரத்தை சொல்லி இதை போய் என்னையும் எடு. அப்புறம் அங்கே வந்துட்டோங்க, அந்த அத்திட்டி கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமா அவங்களாம் அந்த சுற்றி வருவாங்க, நாங்கள் இந்த சைடு போயிட்டோம் குழந்தை வச்சுருக்கனால. ஃபஸ்ட்டு போய் இடம் முடியலாம் சொல்லிட்டு பாப்பாவும் வந்து நடந்தான் வந்தாங்க. அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் பாப்பாலாம் வந்து நடந்துருந்தாங்க. நானும் என் பசங்க மட்டும் டிராக்டர் வந்துட்டோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்மளால நடந்து வெறும் கலர் வரணும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்காக ஒரு நாள் வந்து என் பசங்க கொஞ்சம் பெருசாகிட்டு பிறகு நானும் வந்து நடந்து வருவாங்க. நடக்க முடியாமலாம் இல்லை, பசங்க வச்சுருக்கோம், நம்மளாலலாம் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் வர முடியாது. அந்த மாரியாத்த அருள் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நாங்கள் நடந்து வரோம். அப்புறம் உள்ளே வந்தவங்க வந்தால் ஒரு அண்ணன் வந்து எண்ணெய் இந்த இதில் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏற்றணும், ஏற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம். இதான் அது அத்திட்டி மாரியாத்தா கோயில், வெள்ளிக்கிழமையோட இது டெக்கரேஷன். இங்கே தாங்க அந்த யாகம்லாம் வளர்த்து இது பண்ணி ரெடியாக வந்தேன். இவங்க உள்ளே வந்தேனே அந்த பூச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தேனே இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க விழாவை. இது பாருங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. இதுதான் கொடியேற்றம். அது என்னன்னு தெரியலங்க, அந்த வைக்கோலில் நெருப்பு பார்த்து வச்சுக்குவாங்க, இங்கே அங்கே கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் கொடியேற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பஞ்சாயத்து இல்லாத திருவிழா எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது? அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு எடுத்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் எப்பவுமே இந்த கொடியேற்றதுலாம் போக மாட்டேங்க. அப்போ வந்து ஒரு தாத்தா இருக்கார், சதுரகிரி தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா, அவர் இப்போ இல்லை. அவர் தான் சொன்னார், இந்த கொடிக்கும் வந்து எங்கள் பசங்களுக்கு என்னோடய வீட்டுக்காருக்கும் உள்ள சம்மந்தத்தை சொன்னார். அதுக்கப்புறமா தான் இதுக்காவது நீ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துருமா சொன்னார். அதுக்கப்புறமா தான் நான் இந்த கொடியேற்றதுக்கு வந்து போக ஆரம்பித்தேங்க. அதாவது அது வந்து என்னென்னா, இந்த கொடி வந்து எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா கட்டார். அந்த தாத்தாவுக்கு வந்து 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு, அதாவது வந்து ஒரே மாப்பிள்ளை ஸ்ரீனிவாச நாயக்கருக்கே வந்து அக்கா தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. அக்காவுக்கு பிறந்தவங்க தான் அந்த எங்கள் அவ்வா, அந்த பூ பறிச்சாங்களா அவ்வா காமிச்சல, அவங்களுக்கு பிறந்தா எங்கள் அத்தை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்காரோட அப்பா தான் வந்து தங்கச்சிக்கு பிறந்தவங்க. அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே பிறந்தவங்க வந்து என்னோடய வீட்டுக்காரு தான். அவங்க ரத்த வழி சந்தோஷம் என்னோடய வீட்டுக்காருக்கு வந்து பிறந்தவங்க தான் என்னோடய 2 பசங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு கண்டிப்பாக நீ வாமா, அந்த அம்மா உன்னை கைவிட மாட்டான்னு சொன்னார். ஸோ அதிலிருந்து தான் இந்த கொடியேற்றத்துக்கு நாங்கள் போகிறோம். இந்த பூத்தட்டுக்கு போய் நான் 1 வருஷம் வேண்டேங்க. அதுக்கு முன்னாடிலாம் இப்போது நான் வந்து எப்போவுமே அந்த சண்டே திருவிழாக்கு மட்டும் தான் போவோம், 2 நாள் லீவ் போட்டு போவோம். இது வந்து என்னென்னா ஃப்ரைடேவே நடக்கும் இது. அதனால் வந்து நான் ஒரு வாரம் லீவ் போடுறேன், ஒரு நாளாக நான் போக மாட்டேன். இது போயிட்டு அன்றைக்கி மன உருகி எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, இந்த தாத்தா இவ்வளோ இதுவாக சொல்கிறாரு ரெடி, அதனால் நீ வேண்டிக்கோ சொன்னாங்க. அதனால் வேண்டிக்கிட்டாங்க. நீங்கள் நம்புங்களோ இல்லையோ சொல்ல, 2 வருஷம் திருவிழா நடக்கலை. அதுக்கப்புறம் எனக்கு 2 பையன் பிறந்தான். அது பல சாமிகள் இருந்தாலும் எங்கள் தாத்தா சொல்லட்டும் நான் அதை நம்பினேன். சதுரகிரி தாத்தா ரொம்ப நல்லவருங்க. அது யார் அவரை பற்றி என்ன சொன்னாலும் சரி, நான் அதை நம்ப மாட்டேன். அந்த தாத்தா